around, feeling free, thinking about what's happened to me from July. Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி என்னுடைய லாஸ்ட் கிறிஸ்மஸ் லுக் இந்த இயருக்கு நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் புது செட் ஆஃப் டூல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் மினி ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த Plume அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுதான் நான் இன்றைக்கி லுக்குக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இதில் நான் காமிக்க போகிறதில்ல. ஸோ இந்த லுக் நீங்கள் ஃபோட்டோ செஷனுக்கெலாம் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் கிளாம் கிறிஸ்மஸி தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஸோ இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய டர்மா வைவ் ஹைட்ரா கிளென்சர் இதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப மைல்டான கிளென்சர், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இது செமையாக ஒர்க் ஆகும். அடுத்து நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸ் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் பேஸ்க்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். மேக்கப் போடலனாலும் இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். டீனேஜ் ஆளுங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரைமரும் பார்த்தீங்கன்னா இந்த Plume அப்படின்ற பிராண்டில் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பேர் சில்க் Blur ப்ரைமர். ஒரு சாஃப்ட் ஸ்மூத் கேன்வஸ் கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அண்ட் லக்கிலி இந்த ப்ரைமர் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னுக்குமே அழகாக ஒர்க் ஆகுது. அந்த ஒரு சாஃப்ட் டியூவி க்ளோ வந்து கொடுக்குது. ட்ரை ஸ்கின் ஆளுங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இது எந்த அளவுக்கு போர் ஃபில் பண்ணுது அப்படின்றதுக்கு நான் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து எனக்கு போர் இருக்கிற ஏரியாவில் நான் வந்து ஃபில் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 70% வந்து கவர் பண்ணுது. ஃபுல்லாக உங்களுக்கு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் மாதிரி இல்லை. இது ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் ப்ளஸ் சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப சாஃப்ட் டு டச்சாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மூத் கேன்வஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரஷஸில் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது நம்பர் P05. என்னுடைய கலர் கரெக்ஷனுக்கு நான் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து நிறைய பியூட்டி ஸ்பஞ்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன் என்னுடைய பேஸ் நான் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி இந்த ப்ரஷஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இருக்கிற எல்லா ஃபேஸ் ப்ரஷஸும் வந்துட்டு ஒரு டெக்னிக்கு யூஸ் பண்ணேன். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு இந்த ஃப்ளாட் டாப் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதை கன்சீலருக்கு யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கூட தாராளமாக இந்த மாதிரியான ஃப்ளாட் ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்க போகிற ப்ரஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷ். ஸோ ட்ரை ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய ப்ராடக்ட்ஸ் சோக் பண்ணிக்கல அண்ட் பிளெண்டிங்கும் ப்ராப்பராக இருக்குது. ரிசல்ட்ஸ் எல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. அடுத்து நான் 2 ஸ்பஞ்சஸ் வந்திருந்தது, அதையும் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து டியர் டாப் எண்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் டாப். ஈரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ குட்டியாக இருந்தது, ஈரம் பண்ணோன்னே அது சைஸ் எவ்வளோ பெருசாகுது அப்படின்றது நான் இங்கே காமிக்கிறேன். இந்த ஃப்ளாட் டாப் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஆரஞ்ச் கன்சீலர் போட்டதுலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு டேப் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு யூஸில் எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் எதுவும் பண்ணல. ஏன்னா ப்ராப்பரான அளவு ப்ராடக்ட் தான் வந்துட்டு அது சோக் பண்ணிச்சு, ரிமூவ் பண்ணிச்சு. அண்ட் பிளெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. எனக்கு அந்த ஒரு ஃபைன் கேன்வஸ் கிடச்சிது. அடுத்து நான் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப் நான் இந்த ஆரஞ்சு கொஞ்சமாக கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். மேக் கன்சீலர் NW45 இதை எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டூம் ஷேப்பில் இருக்கக்கூடிய கன்சீலர் ப்ரஷ். இது நீங்கள் பவுடருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய கன்சீல்டு பார்ட்ஸ்லாம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு போன ப்ரஷோட கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்தது அந்த பிரிசில்ஸ்லாம். வேறு எந்த ப்ரஷ்லையும் நான் அந்த ப்ராப்ளம் பார்க்கல. இந்த பர்டிகுலர் டூம் ஷேப்பில் இருக்கக்கூடிய கன்சீலர் ப்ரஷ் மட்டும் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இது நீங்கள் கான்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா P20. இதை வச்சு நான் கன்சீல் பண்ண ஏரியாலாம் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண அப்புறம் மறுபடியும் எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே அந்த ப்ளூ கலர் ஃப்ளாட் டாப் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் என்னுடைய ஃபேஸில் டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் ஒரு நிக்ஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஃப்ளாட் டாப் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் கபூக்கி ப்ரஷ் மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா P03.
ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செம்ம சாஃப்ட், லைக் இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிச்சு. ஈவனான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துச்சு. அண்ட் ஸ்பஞ்சஸோட ப்ரஷ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ப்ரஷில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு அந்த ஹை கவரேஜ் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பஞ்சஸே என்னுடைய பேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ லைட்டாக வந்துட்டு மைக்ரோ எக்ஸ்போலியேட் ஆகும், அந்த ஒரு ரீசனுக்காகவும். பட் இது டெஸ்டிங்காக அப்படின்றதுனால எனக்கு நோ ப்ராப்ளம். இன்றைக்கி ஒரு சைடு நான் உங்களுக்கு வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணி காமிச்சேன். அண்ட் இன்னொரு சைடுக்கு நான் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். அதுவும் வந்துட்டு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல. லைக் நல்ல ஒரு ஸ்பஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. அடுத்தது கொஞ்சமாக கன்சீலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன், NC45 ஃப்ரம் மேக். இதை எடுத்துகிட்டு என்கிட்ட இன்னொரு ஸ்பஞ்ச் இருந்தது, ஒயிட் அண்ட் அதிலே கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைன் பண்ண மாதிரியான ஒரு பிங்க் பிளெண்டர் ஒன்று இருந்தது. அந்த பிளெண்டர் வச்சு நான் என்னுடைய லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டியர் ட்ராப் எண்ட். ஸோ உங்களுக்கு இந்த கண்ணோட கார்னர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அழகாக வந்து அந்த பிளெண்டர் வந்து போகும், சீட் ஆகும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் ப்ராடக்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த இடத்துலலாம் வந்துட்டு உட்காரும். ஸோ இதுவுமே எனக்கு வந்துட்டு அழகாக தான் ஒர்க் பண்ணிச்சு. நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு சோக் பண்ணிக்கல, உறிஞ்சிக்கல. அண்ட் பிளெண்டிங்கும் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. இது நீங்கள் ப்ராப்பராக தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல் தண்ணியும் புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளெண்டிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அழகாக உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். இல்லைனா நிறைய ப்ராடக்ட்டே உங்கள் ஸ்பஞ்சே உறிஞ்சிக்கும், இல்லைனா உங்கள் ஸ்கின்னில் வந்து ப்ராடக்ட் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒழுங்காக உங்கள் ஸ்பஞ்சை ஃபுல்லாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்க்கு நான் இந்த ஒரு கான்டோர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் டெஸ்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் க்ரீம் கான்டோர் பண்ணேன் இன்றைக்கி. இந்த ப்ரஷ் ஸ்டைல் நம்பர் P04. இது ஒரு கான்டோர் ப்ரஷ். இதில் நீங்கள் பவுடர் கான்டோரும் யூஸ் பண்ணலாம், க்ரீம் கான்டோர், லிக்விட் கான்டோர்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு க்ரீம் கான்டோர் எடுத்துக்கிறேன், மேக்கோட கன்சீலர் பேலட்டில் இருந்து. இதை எடுத்து நான் யூஸ்வலாக கான்டோர் பண்ணுற ஏரியாவில் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்க நீங்கள் கான்டோர்க்குனா இந்த மாதிரியான ஃப்ளாட் டாப் ப்ரஷ் கான்டோர் ப்ரஷஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது அழகாக உங்களுக்கு லைன் மாதிரி அந்த ஏரியா வந்துட்டு டிஃபைன் பண்ணி சிசில் பண்ணி கொடுக்கும். நோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சைட்ஸில் வச்சு ஒரு கோடு மட்டும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். நிறைய ஒர்க் கிடையாது உங்களுக்கு பண்ணுறதுக்கு, ப்ரஷ்ஷே வேலை பண்ணிவிடும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க கான்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளாட் ப்ரஷஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை என்னுடைய நெத்தியோட ஹேர் லைன் ஏரியா, மூக்கோட சைட்ஸ், கண்ணமோட சைட்ஸ், ஜா லைன் இங்கெல்லாம் நான் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போய்க்கிறேன், பவுடர் வச்சு செட் பண்ணுற ஸ்டெப். அதே இந்த பிங்க் அண்ட் ஒயிட் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் என்னுடைய அண்டர் ஐ செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் இருந்தது. இதனுடைய ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா P01. இந்த கிட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ப்ரஷ் தான். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட், அழகாக வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்து அந்த ஒரு ஃபினிஷ்டு லுக் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் யூஸ் பண்ண எல்லா ப்ரஷஸோடும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ நான் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன், Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன், அது எல்லாத்தையும் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக. அடுத்தது ப்ரான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட இங்கே ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் இருக்குது. இது ஸ்டைல் நம்பர் P02. ஸோ இதை வச்சு நான் பவுடர் ப்ரான்சிங் இன்றைக்கி நான் பண்ணிக்கிறேன். ஸோ பெனிஃபிட்டோட கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் எங்கே கான்டோர் பண்ணணும் அங்கே இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் செட் பண்ணுறேன், சாஃப்டாக பிளெண்டும் பண்ணி விட்டுறேன். இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் ப்ரான்சிங்கும் பண்ணலாம், ப்ளஷ் பண்ணலாம், ஹைலைட்டிங் வேலையும் பண்ணலாம். இது நீங்கள் மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பவுடர் செட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரஷஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கான்டோர் பண்ண இடத்தெல்லாம் ப்ரான்சர் வச்சு இப்படி செட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன், ப்ளஷ் அப்ளிகேஷன். ப்ளஷ்க்கும் அதே ப்ரஷ் வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோ ஃபில்லிங்க்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஆங்கிள்டு ப்ரஷ் இருக்குது, பின்னாடி ஒரு ஸ்பூலியோட. இதனுடைய ஸ்டைல் நம்பர் P15. என்னோடய மிஸ்க்ளேர் ஐப்ரோ கிட்டில் இருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூலி எண்ட் வச்சு என்னோடய ஐப்ரோ ஹேர்லாம் ஒரு வாட்டி ரன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் சைடு வச்சு இந்த டார்க் பிளாக் கலரை பிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஐப்ரோஸ் யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ப்ரஷோட ப்ரஷ் சைடு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, தின்னாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபைன் ஸ்ட்ரோக்ஸ் வரைகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடியே ஸ்பூலி இருக்குது அப்படின்றதுனாலையும் இது கண்டிப்பாக கன்வீனியண்ட்டான ஒரு ப்ரஷ். ஏதாவது ஐப்ரோ ப்ரஷ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இது கூட செக் பண்ணலாம். இதனுடைய ஸ்டைல் நம்பர் P15. ஐ ஷேடோ பிளெண்டிங்க்கு நான் என்கிட்ட ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது. இதனுடைய ஸ்டைல் P07. ஸோ இதிலிருந்து நான் என்னுடைய ப்ரான்சிங் ஷேட் எடுத்துக்கிறேன். அந்த ஷேட் எடுத்து என்னுடைய கண்ணோட ஐலிட்ஸோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். இந்த பிளெண்டிங் ப்ரஷ் ஓகேஷாக தான் ஒர்க் பண்ணுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியான ஓப்பன் டப்பாக இருக்கிற மாதிரியான பிளெண்டிங் ப்ரஷஸ் வந்து யூஸ்வலாக பிடிக்கும். இதில் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டார்க்காக கலர் போய் விழுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப லைட் ஹேண்டடாகவும் ப்ரஷ்ஷை ரொம்ப பின்னாடி வச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு டீசெண்டாக ஒர்க் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது, P24 அப்படின்ற ஸ்டைல். இதுதான்
இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இன்னொரு ப்ரஷ். என்னோடய ஐ மேக்கப் ப்ரஷஸில் ரொம்ப குட்டி, நீங்கள் கட் க்ரீஸ்லாம் பண்ணுறீங்க, டிஃபைன்டாக ஏதோ ஒரு இடத்துல பிளெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது செம்ம சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரஷ்லேருந்து நான் ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தீம்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒயிட், க்ரீன், ரெட் தான் என்னுடைய ஐலிட்ஸில் நான் வந்து ஏற்றினேன். ஸோ என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் மெயினாக அந்த சாக்கெட் ஏரியாவில் ரெட் கலர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த குட்டி பிளெண்டிங் ப்ளஷ் வச்சு ஒரு ரெட் மேட் ஷேட் எடுத்து நான் என்னுடைய சாக்கெட்டில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதையே கொஞ்சம் அவுட்வர்ட்ஸ்லையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். என்னோடய ஐப்ரோ எண்ட் வரைக்கும் அந்த ஒரு ரெட்டோட கலர் வந்து தெரியணும், நல்லா வைப்ரண்ட்டாக கண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கும் போது அப்படின்றதுக்காக. இந்த ப்ரஷ் P11 ஒரு ஃப்ளாட் டாப் கன்சீலர் ப்ரஷ். இதில் நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணலாம், கான்டோர் அப்ளை பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லிட் ஸ்பேஸில் ஐஷேடோ நீங்கள் கலர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெட் ப்ராடக்ட்டும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அண்ட் பவுடர் ப்ராடக்ட், ஷிம்மர் ப்ராடக்ட், லிக்விட் கிளிட்டர்ஸ் எது வேணால் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சாட்டின் ஃபினிஷ்டு ஐஷேடோ தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். நான் என்னோடய இந்த ஐஷேடோவில் இவ்வளோ பிக்மெண்ட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா செம்ம பே ஆஃப் இருந்தது. அண்ட் ப்ரஷ்ஷும் எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக கலர் வந்துட்டு என்னுடைய லிட்ஸில் வந்து சீட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இது கொஞ்சம் ஷார்ப் எண்டோட இருக்குது அப்படின்றதுனால நான் இதிலே வந்துட்டு என்னுடைய க்ரீஸ் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வச்சு கன்சிலர்லாம் எதுவும் வைக்காமல் என்னோடய ஐஷேடோ ஷேட் வச்சே நான் வந்துட்டு லைட்டாக அந்த க்ரீஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஒரு மினி பென்சில் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். P19 பென்சில் பிளெண்டிங் ப்ரஷ். இது வந்து கொஞ்சம் டூம்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அவுட்டர் வி பண்ணுறது, சாக்கெட்டில் கலர் பண்ணுறது, லோவர் லேஷ் லைனில் கலர் வந்து ஷேட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஒரு க்ரீன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட்டோடையும் மிக்ஸ் ஆகி இருக்கணும், அந்த லிட்டில் போட்ட அந்த ஒயிட் சில்வரோடையும் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் இதை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 3 கலரும் வந்துட்டு ஜாயின் ஆகிற இடத்துல நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் P24 ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ரெட் கலர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதனுடைய ஸ்டைல் P17. இதை வச்சு நீங்கள் ஐலிட்ஸில் கலர் ஃபில் பண்ணலாம், லோவர் லேஷஸ் ஸ்மச் பண்ணலாம், ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணலாம். லைக் எல்லா ப்ரஷஸும் ஆங்கிள் ப்ரஷ்னு இருந்தால் ப்ளஷ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து நிறைய மல்டி பர்பஸும் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக தான் இத்தனை ஆப்ஷன் நான் ஒரு ப்ரஷ்க்கும் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஷ்க்கு யூஸ் பண்ண அதே ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து சைட்ஸில் என்னோட ஹைலைட்டர் பிக் பண்ணி நான் என்னுடைய சீக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். சீக்ஸ் அப்புறம் மூக்கோட அந்த டிப் அதெல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரோ போன் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு P09 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளஃபி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷில் அதே ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ப்ரோஸோட ஹையஸ்ட் பாயிண்டில் நான் என்னுடைய ஹைலைட்டர் போட்டு நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு P08ன்னு ஒரு குட்டி, ரொம்ப குட்டி பென்சில் ப்ரஷ். இதுக்கு முன்னாடி க்ரீன் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ் மாதிரியே ஆனால் குட்டி பிரிசில்ஸாக இருக்கும் இதில் அதை விட. ஸோ இந்த ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நான் என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய லிப்ஸ் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேமஸ் ஃப்ரம் Huda Beauty லிக்விட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச். இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வைப்ரண்ட் பர்பிள் பிராண்ட்லேருந்து ஒரு வைப்ரண்ட் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த காம்போ தான் என்னோட ஒரு சண்டே சிட்சாட் செஷனில் நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால நான் இன்றைக்கி இதே காம்போ வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப், ஐலைனர் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். P14 இந்த ஐலைனர் ப்ரஷ் கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஜெல் லைனர் இல்லைனா லிக்விட் லைனர் அப்ளை பண்ணணும்னா, ஏன்னா அந்த டிப் கிட்ட பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி இருக்குது. ஸோ பெண்ட் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்க ப்ரஷஸ் விட இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி இருக்கிற ப்ரஷ் உங்களுக்கு வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஜெல் ஐலைனர் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஒரு பிளண்ட் லைனர் தான், எதுவும் விங்கு ரொம்ப பயங்கர ஹெவியாக இருக்கிற மாதிரியான லுக் இல்லை, ஒரு சும்மா ஒரு பிளண்ட் லைனர். இன்ஃபேக்ட் இங்கே உங்களுக்கு இந்த ப்ரஷ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த லுக்கில் நான் வந்துட்டு ஐலைனரை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நல்லா ஒரு 2 கோட் மஸ்காரா வச்சுக்கிறேன். 2 டிஃப்ரெண்ட் மஸ்காராஸ் வச்சு 2 மஸ்காராஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில். இதோட லுக் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் இந்த ப்ரஷ் செட் அண்ட் ஸ்பஞ்சஸ் அண்ட் நீங்கள் அந்த ப்ரைமர் தாராளமாக செக் பண்ணலாம். நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் கிறிஸ்மஸ் லுக் ஃபார் தி இயர். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இன்னொரு லுக்
கிறிஸ்மஸ்க்கு பண்ணுங்க அப்படின்றதுனால தான் மறுபடியும் ஒரு கிறிஸ்மஸ் லுக் பண்ணேன். இல்லை நான் நியூ இயர் லுக் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் எனிவேஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ், எல்லோரும் ஹாப்பியாக கேக் சாப்பிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் சேஃபாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க இல்லை என்னுடைய லுக்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய ஹேண்டில் ஐடி. இன்றைக்கி வீடியோக்கு இவ்வளவு தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.